வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, ராஷ்டிர பாஷா நம்மளுடைய சபாவோட புக்ல பேஜ் நம்பர் 190ல இருக்கக்கூடிய சந்தர்ப் தான் பார்க்க போறோம். ஓகேவாம்மா? பந்த்ரக் அகஸ்த அப்படிங்கிற போயட்ரியிலேருந்து. இப்போ அதில எத்தனை குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குடுத்துருக்குறாங்க. ஸோ 2த்தையும் நம்ம முதல்ல பார்த்துரலாம். आज जीत की रात पहरुए सावधान रहना खुले देश के द्वारा अचल दीपक சமான் रहना. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெயிச்ச இரவு, நம்ம ஜெயிக்க போகிறோம், இன்னைக்கு நம்ம வெற்றியினுடைய இரவு. காவலாளிகளே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நம்ம நாடு இப்போ ஆள் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கு, திறந்த வீடு மாதிரி கிடக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இருட்டில் கிடக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும், ஒரு வெளிச்சம் பந்தம் ஏற்றி வைத்த மாதிரி நம்ம சுடர் விட்டு எரிஞ்சிருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக ஒளிர்ந்து இருக்கணும் அப்படின்னு. யார் வேணாலும் நம்மளை குழப்பம் ஏற்படுத்தலாம், யார் வேணாலும் நம்மளை கொள்ளடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ காவலாளிகளே நம்ம நாட்டை காக்க எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுதான் இதோட மீனிங். இதில் வந்து நம்ம இப்போ கவியை ஒரு கவிதா பார்க்கலாம். एक पद्यांश पंत्रक अगस्त नामक कविता से लिया गया है. இந்த பத்தியாம்ஸ் எதுலேருந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது பந்த்ரக் அகஸ்த், ஆகஸ்ட் 15 அப்படிங்கிற பெயர் கொண்ட கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसके कवि गिरिजा कुमार माथुर हैं. இவர் யார் கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, गिरिजा कुमार माथुर. पंत्रक अगस्त नामक इस कविता में भारत की स्वतंत्रता प्राप्ति के दिन का चित्रण हुआ है. இந்த ஆகஸ்ட் 15 அப்படின்னு பெயர் கொண்ட இந்த கவிதையில் பாரதத்தினுடைய சுதந்திரம் கிடைத்தவுடன் அந்த சுதந்திரம் பெற்ற நாளை நம்மளுக்கு சித்திரன் வாக அதை பற்றி ஒரு பிக்சராக நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி வர்ணிச்சிருக்கிறாங்க. வேயக்கு பகுமுகி பிரதிபாசாலி கவிஹே. அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு பிரதிபாசாலி அப்படின்னா ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு கவிஞர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பாரத்துக்கோ ஆதி ராத்கி ஸ்வதந்திரதா மிலி தி. பாரதத்துக்கு, அதாவது இதில் வந்து நம்ம மீனிங் பார்க்க போகிறோம், பாரதத்திற்கு பாதி இரவில் தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தது. இஸ்லியே கவி பஹரேதாரோம் சே சாவதானி கே சாத் ரஹ்னே கா சந்தேஷ் தேத்தே ஹேம். அதனால் கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காவலாளிகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அறிவுரை கொடுக்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். அச்சல் தீபக் கே சமான் पलक जबके बिना पहरा देने को सचेत करते हैं. அச்சல் தீபக் எப்படி ஒரு தீப்பந்தம் ஒளிர் விட்டு இருக்குதோ அதுக்கு சமமாக அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கிற ஒரு ஒளி, நல்லா வெளிச்சமும் கொடுக்கணும், அதே நேரம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கூட தன்னுடைய நிலையை மாற்றிக்கக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் சிந்திக்கக்கூடாது, அந்த அளவு அப்படியே ரொம்ப கவனமாக இருக்கணும். பலக் ஜபுக்கே பினா, உங்களுடைய கண்ணிமை இமைக்காமல், ஒரு நிமிடம் முடிஞ்சால் கூட நம்ம என்ன ஆயிடணும், வேறு யாரும் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண் இமை கூட இமைக்கக்கூடாது. பஹரா தேனேகோ, அப்படி காவல் செய்வதற்கான சச்சேத் வேண்டுகோள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 2வது பார்க்கலாமா. ஆஜ் புரானே சிம்ஹாசன் கி டூட் ரஹி பிரதிமாயே உட்தா ஹே தூஃபான் இந்து தும் தீப்திமான் ரஹ்னா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய அந்த சிம்ஹாசனம் என்ன ஆயிடுச்சு, உடைந்து போய் விட்டது. அந்த சிலைகள்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிம்மாசனம் உடைஞ்சு விட்டுறது, அவங்க சார்பாக இருந்த சிலைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நொறுக்கப்பட்டு விட்டது. அவனுங்க ஆட்சியை முடிஞ்சு போச்சு, இங்கேருந்து போயிட்டாங்க. இப்போது உட்தா ஹே தூஃபான், இனிமேல் தான் என்ன ஆக போகுது, புயலே கிளம்ப போகிறது. ஏன்னா இப்போ எல்லாம் அப்படியே போட்டு போயிட்டாங்க. இனிமேல் தான் என்ன ஆக போகுது, ஒரு நாட்டையே நம்ம தூக்கி நிறுத்தணும். ஸோ இப்போ யார் வேணாலும் புகுந்து என்ன பண்ணலாம், குழப்பம் ஏற்படுத்தலாம். இந்து தும் தீப்திமான் ரஹ்னா, அதாவது நிலாவை காட்டி சொல்கிறாரு, நீ ரொம்ப இன்னைக்கு பிரகாசமாக இரு அப்படின்னு இந்த பௌர்ணமி நிலாவை பார்த்து சொல்கிறாரு. ஸோ இதை பார்க்கலாம். கவி ஒரு கவிதா எகு பத்யாம்ச பந்த்ரக் அகஸ்த் நாம கவிதா சே லியா கயா ஹே. அதே தான், இந்த பத்யாம்ஸ் வந்து 15 ஆகஸ்ட் அப்படிங்கிற பெயர் கொண்ட கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்கே கவி கிரிஜா குமார் மாத்தூர் ஹே. இதனுடைய கவிஞர் யாருமா, கிரிஜா குமார் மாத்தூர். पंत्रक अगस्त नामक इस कविता में भारत की स्वतंत्रता प्राप्ति के दिन का चित्रण हुआ है. மேலே கொடுத்து அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. 15 ஆகஸ்ட் அப்படின்னு பெயர் கொண்ட இந்த கவிதையில் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்த அன்னைக்கான ஒரு அப்படியே பிக்சராக கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. வே ஏக் பகுமுகி பிரதிபாசாலி கவி ஹே. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அறிவான ஒரு மிக முக்கியமான கவிஞர். பாரத்துக்கும் ஆஜாதி மில்கயி ஹே. பாரதத்திற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது.
நயா சாசன் சுரு ஹோனே வாலாக, புது ஆட்சி தொடங்க வேண்டியிருக்கிறது. புராணே சிம்ஹாசன் கி பிரதிமாயே டூட் ரஹி ஹே, பழைய சிம்ஹாசத்தினுடைய அந்த இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, சிலைகள் எல்லாம் உடைந்து விட்டது. அந்த அந்த அமைப்பில் இருந்த எல்லாமே உடஞ்சிருச்சு, ஆட்சியே உடஞ்சி போச்சு. இஸ் பத்லாவ் கே காரன் தூஃபான் ஆனே வாலா ஹே, இந்த மாற்றத்தின் காரணமாக என்ன பண்ண போகுது, ஒரு பெரும் பிரளயமே ஏற்பட போகிறது. रात होने के कारण कवि चांद से பிரகாஷ்மான் ரஹ்னே கா இசாரா கர்த்தே ஹேம். ஸோ இந்த நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சது பாதராத்திரியில் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறார், நிலவை பார்த்து சொல்கிறாரு, ஏ நிலவே நீ என்ன பண்ணுற, இது ராத்திரி சமயம், அதனால நீ என்ன பண்ணுற, நிலவுக்கிட்ட சொல்கிறார் ரொம்ப வெளிச்சமாக இரு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சைகை காமிக்கிறாரு. அதுக்கு அறிவுரை சொல்கிறாரு, நீ இன்னைக்கு ரொம்ப வெளிச்சமாயிரு. ஏன்னா அவங்க எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாதி இருட்டில் எங்களுக்கு நடு ராத்திரியில் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால் எது வேணாலும் நடக்கலாம். காவலாளிகளே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி நிலவே நீ எங்களுக்கு துணையாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதோட சாராஞ்சு பார்க்கலாமா. பந்திரக் அகஸ்த் நாம கவிதா கே கவி ஹே ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர். இந்த ஆகஸ்ட் 15ன்னு பெயர் கொண்ட இந்த கவிதையினுடைய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிஜா குமார் மாத்தூர். एक कविता उस समय लिखी गई है जब भारत को आज़ाद मिली. இந்த கவிதை அந்த சமயத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. எந்த சமயம், எப்பொழுது பாரதத்திற்கு சுதந்திரம் கிடைத்ததோ அப்படின்னு சொல்கிறாங்க. 15 अगस्त के दिन आधी रात को भारत को आज़ादी मिली. ஆகஸ்ட் 15 நாளில் பாதி இரவில் பாரதத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது. கவி பஹராயதாரோம் சே சாவதான் ரஹ்னே கோ கஹ்தே ஹேம். கவி என்ன பண்ணுறாரு, அந்த காவலாளிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு சொல்கிறாரு. சதியோं से पीड़ित देश मुक्ति पाकर स्वतंत्र सांस ले रहा है. சதிகளால் அடைப்பட்டு இருந்த நம்ம நாடு என்ன இருக்கு, முக்தி பெற்று சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இருக்குது, இப்போ தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. தேசுக்கா துவாரா குலா ஹேம், நம்மளுடைய வாசல் என்ன இருக்குது, திறந்து இருக்குது. इसलिए पहरेदारों से अचल दीपक के समान बेत के नयनों से पहरा देने को सचेत करते हैं. நம்ம நாடு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக திறந்து போட்ட மாதிரி இருக்குது. ஸோ யார் வேணாலும் நம்ம நாட்டை மீண்டும் சுரண்டலாம். ஆகையால் என்ன பண்ணுறாரு, காவலாளிகளே அசையா தீபம் போல அதற்கு சமமாக உங்களுடைய இமைகளை இமைக்காமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு நொடி கூட இமைக்காமல் உங்கள் கண்களால் பஹரா தேனேகோ காவல் காப்பதற்கான விழிப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்தது சத்யோசே பந்தி ஸ்ருங்கலாயே டூட்டுக்கர் சமஸ்த விசாயேங்க ஸ்வதந்திர ஹோகயி ஹேம். அதாவது சதிகளால் கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் உடைந்து இப்போ தான் என்ன ஆயிருக்கு, எல்லா திசைகளிலும் சுதந்திரம் பரவி கொண்டு இருக்கிறது, நல்லா ஆயிடுச்சு. ஸோ யுகோம் சே பந்தித் ஹவாபி முக்து ஹோக்கர் பகுத் தேஜ் சல்னே. பல யுகங்களாக அடைப்பட்டு கிடந்த காற்று கூட விடுதலை பெற்று என்ன பண்ணுதான், ரொம்ப வேகமாக வீசிட்டு போகுதாம், அப்படியே வேகமாக போக தொடங்கிருச்சு. அடுத்தது ஷிகுடி ஹுயி சீமாயேங் பி பிரசன்ன சிகின பன்கர் கடி ஹோ கயி ஹே. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறுகி இருந்த அந்த எல்லைகள் கூட தனக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிட்டு என்ன பண்ணுச்சான், எழுந்து நிற்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன மாதிரி, ஒரு கேள்வி சின்ன மாதிரி எழுந்து நிற்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. पुराने सिंहासन की प्रतिमाएं टूटने के कारण तूफान உட்னே வாலா है. பழைய சிம்ஹாசனத்தின் அந்த பிரதிமாயங்க அதனுடைய இதெல்லாம் நீங்கள் உடச்சி எரிஞ்சிட்ட காரணத்தினால இன்றைக்கி என்ன ஆகுது, ஒரு பிரளயமே உண்டாக போகுது, இனிமே தான் எழப்போகுது. இஸ்லே சாந்துசே பிரகாஷ்மான் ரஹ்னேக்கோ ககுத்தேங்க. அதனால் நிலவுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, ரொம்ப வெளிச்சமாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. मशाल का प्रकाश होने पर भी हमारे सामने कठिन रास्ता है. அதாவது தீப்பந்தத்தினுடைய ஒளி இருந்தும் கூட நமக்கு எதிரில் என்ன பண்ணுது, ரொம்ப கடினமான ஒரு பாதை இருக்கிறது. நீங்கள் என்ன தான் வெளிச்சம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு எதிர்க்க ஒரு கடினமான பாதை. ஏன்னா இனிமே தான் என்ன ஆக போகுது, புதிய இந்தியாவே உருவாக்கணும். ஸோ சத்ருகன் தோ ஹட் கயே பர் உன்கி சாயா ஓம் கா டர் பனா ரஹா ஹே. சத்துருக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அவனுங்க உருவாக்கி வச்ச அந்த பயம் இன்னும் நிழல் போல் நம்மக்கிட்ட இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தது
शोषण के कारण हमारा समाज कमजोर तो है. இந்த சுரண்டல் அவனுங்க எல்லா வளங்களையும் சுரண்டிட்டு போயிட்டானுங்க, அடிமை பண்ணி வச்சுட்டானுங்க. இது காரணமாக நம்மளுடைய சமூகம் எப்படி இருக்குது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, யாருமே வலிமை இல்லாமல் போயிட்டாங்க. பர் நயி ஜிந்தகி கா விஸ்வாஸ் அட்டல் ஹே. ஆனால் புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை ரொம்ப உறுதியாக இருக்கிறது. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வாழ்வு உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஜெய்சே கங்கா மே லஹரோம் கா சடாவ் லஹாத்தா ரஹ்தா ஹே. எப்படி கங்கையில் வந்து அலைகள் அப்படியே மேலெலும்பி தோன்றிக்கொண்டே இருக்கிறதோ, உசி பிரகார் லோகோம் மே உற்சாகி கி லஹரேன் லஹாத்தா ரஹ்னா சாகியே. அதே மாதிரி மக்களுக்கும் அந்த உற்சாக அலை எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். கவிதா படுக்கர் ஹமாரே மன் மே உஸ் தின் கா ஏக்ஷாஸ் ஹோதா ஹே ஜப் ஹமே ஆஜாதி மிலி தி. அதாவது இந்த கவிதையை படிச்சுட்டு நம்மளோட மனதில் கூட அந்த நாளினுடைய உணர்வு என்ன பண்ணதாக ஏற்படுகிறது. ஜப்பு ஹமே ஆஜாதி மிலிதி. எப்பொழுது நமக்கு சுதந்திரம் கிடைத்திருந்ததோ அதே மாதிரியே நம்மளுக்கு என்ன ஆகுதாம்மா, ஒரு உணர்வு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாளினுடைய உணர்வு அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.